நம்ம இதுவரையிலும் எத்தனை டி வைரஸ் பார்த்துருக்கோம்? டி வைரஸ், அதுக்கு பேர் என்னது? டி வைரஸ். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? How many believers have been affected by this D virus? D virusனா disappointment, discouragement, despair, doubt, disbelief. 6 காரியங்களை பார்த்தோம் இல்லையா? 6 காரியங்களை பார்த்தோம், அப்படி தானே? 6 காரியங்கள் தானே பார்த்துருக்குறோம். 6வது காரியங்களை பார்த்துருக்கோம், டிஸ்ட்ராக்ஷன். கடந்த வாரத்தில் பார்த்தோம் டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறது. இன்றைக்கு டபுள் மைண்ட்னஸ், எல்லாம் டி டி. எஸ், திஸ் இஸ் கால் த டி வைரஸ். பிசாசு ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே தொற்று நோய் எல்லாருக்கிட்டே அப்படியே பரவும், அதே ஸ்பிரிட். ஆமாம், ஒருத்தருக்கு டபுள் மைண்ட் இருந்தால் இன்னொருத்தருக்குள்ளே 2 மனசை கொண்டு போய் அந்த 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 அவங்களுடைய அந்த சூழ்நிலைகள் அப்படி கொண்டு வரும். சரியா? டபுள் மைண்ட்னஸ் அப்படின்னா என்னது? 2 மனம் உள்ளவர்கள், 2 மனம். டபுள் மைண்ட்னஸ். படிக்கணும், நல்லா ரட்சிக்கப்படணும், ஆண்டவர்கிட்ட வரணும் தான் சபைக்கு வருவோம், கர்த்தர்கிட்ட வரணும். அதே வாலிப வயதெல்லாம் வர்றோம். ஆனால் அதே வாலிப வயதில் கொஞ்ச நாளுக்குள்ளே என்ன பண்ணிடுது நம்மளை? டபுள் மைண்ட். இப்போ நான் சொன்னது போல், ஜெபிக்கலாமா வேண்டாமா, சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, யூத் மீட்டிங் போகலாமா வேண்டாமா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகலாமா வேண்டாமா. இது எதை குறிக்குது? டபுள் மைண்ட். சிம்பிளாக சொல்ல போனால் டபுள் மைண்ட். எலியா கூட சொல்கிறான் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். அப்போ அந்த டபுள் மைண்டில் நம்ம நடந்தால் குந்தி தான் நடப்போம். குந்தி மீன்ஸ் என்னது? ஸ்ட்ரக் ஆகி அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவலில் ஒரு பெண்ட் ஆகி தான் நடப்போம். சீராக நடக்க மாட்டோம். ஆமாம், டபுள் மைண்டு. இது டபுள் மைண்டு ஸ்பிரிட் பொல்லாத ஒன்று. வேதம் நமக்கு இதை குறித்து மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுங்க சீக்கிரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசி, மைக்கில் வாசி, சத்தமா வாசி. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். பாத்தீங்களா? No man can serve two masters. 2 எஜமான். ஒரு எஜமான் யாரு? இயேசு. இன்னொரு எஜமான் யாரு? ஆமென். பார்த்தீங்களா? ரெடியாக உங்களுக்கே தெரியுது. இன்னொரு எஜமான் யார்? எஜமான் மீன்ஸ் யார்? டாமினேட்டர், நம்மளை ஆளுகை செய்கிறது. அதுதான் மேரி சொன்னாங்க, ஐ ஹாவ் நோ எனி மாஸ்டர்ஸ், ஐ ஹாவ் நோ எனி மேன். சமாரி ஸ்திரியும் இயேசுகிட்ட பேசும்போது அவள் என்ன சொல்கிறா? ஐ ஹாவ் நோ எனி ஹஸ்பண்ட். எஸ், எனக்கு எந்த மாஸ்டரும் கிடையாது. அது அர்த்தம் என்ன? யூ ஆர் த மாஸ்டர். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான். அப்போ 2 எஜமானுங்கிறது, ஏன்னா ஒருத்தர்கிட்ட அன்பாக இருந்தால் இன்னொருத்தர்கிட்ட என்ன செய்ய முடியாது? 2 எஜமானுக்கிட்ட நம்ம ஊழியம் செஞ்சால் யாரையாவது ஒருத்தரை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? திருப்திப்படுத்த முடியும். இந்த எஜமானை திருப்திப்படுத்தினா அந்த எஜமானை திருப்திப்படுத்த முடியாது. ஆமென். அது முடியவே முடியாது. எப்படி 2 போட்டில் உங்களால் செயலிங் பண்ணி போக முடியுமா? இதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. வச்சு போகவே முடியாது. ஸோ அந்த டபுள் மைண்டு உங்களுக்குள்ளே வரவே கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். சிநேகிச்சுட்டே இருக்கிறவங்களை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பார்க்கலாம். நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்ட ஐக்கியம் வச்சுட்டே பாங்களேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அது ரொம்ப கஷ்டம். அது 2 ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஐக்கியம் வச்சு பாருங்கள். ஒரு ஃப்ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை அதிகமாக இழுக்க பார்ப்பாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே போயிட்டு வந்த? அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஃப்ரெண்டு எப்பப்பாரு அந்த ஃப்ரெண்டு வீடு அப்படி தான் சொல்லுவாங்க. எஸ், உங்களை பகைக்கிறது நேராகவே தெரியும். அதே நேரத்தில் நீங்களும் என்ன செய்வீங்க?
போக 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 ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வந்து நல்லா நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு தராரு, நமக்கு நம்மளை எதுலேயுமே ஒரு நல்ல வழியை சொல்லி நடத்த மாட்டுறாரு, எல்லாம் இஷ்டத்துக்கு போகிறோம் இஷ்டத்துக்கு. அப்போ இன்னொருத்தரை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம், ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்து ஒரு நல்ல நண்பனாக இருந்து இல்லையா, ஆபத்து காலத்தில் பயன்படுகிறவன் தான் நல்ல சிநேகிதன். அப்போ அந்த நல்ல சிநேகிதனை நம்ம விட்டுட்டு வேறு ஒரு தவறான வழி சொல்கிறவனை போவோம். அதுதான் 2 எஜமானில் ஒரு எஜமான் பகைக்க தான் செய்யணும், பகைச்சா தான் வேலைக்கு ஆகும். 2 எஜமான்கிட்டையுமே நம்ம அன்பு செஞ்சு இருக்க முடியாது. கர்த்தர்ட்டையும் அன்பு செஞ்சுருக்க முடியாது, பிசாசுகிட்டையும் அன்பு செஞ்சுருக்க முடியாது. ஒன்று கர்த்தர்ட்ட அன்பு செஞ்சால் பிசாசை பகைக்கணும், பிசாசுக்கு அன்பு செஞ்சால் கர்த்தரை பகைக்கணும். இட்ஸ் நேச்சர், அதுதான் சொல்லப்படுகிறது. அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். பார்த்தீங்களா, ஒருவனை பற்றி கொண்டு கர்த்தரை பற்றிக்கிட்டு பிசாசு அசட்டை பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, உலகத்தை பற்றி கொண்டு கர்த்தரை அசட்டை பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது இன்றைக்கி. அப்போ தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கடைசியில் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க ஆண்டவர். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்போ உலக பொருட்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க அது வந்து மணி மைண்டட். நல்லா கவனிக்கணும். உலக பொருட்களுக்கு உலக காரியங்களுக்கு அதுதான் இப்போ கேட்டேன். பார்த்தீங்களா, உங்களில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க, 1 மணி நேரமாக ஜெபிக்கிறீங்க. ஏதோ 1-2 பேர் ஒருத்தர் ஒரு கை தான் தூக்குன மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி முடியலை நம்மளால்? ஜாஸ்தி என்ன இப்போ எல்லாரும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள். என்ன ரீசன் சொல்லுவீங்க? வேலை, அதானே வேலை. டைட் ஒர்க்கு பாஸ்டர், டைட்டான வேலை. அப்போ அது எதுக்காக வேலை? உலகப்பொருள். புரியுதா? ஆமென். இயேசுனுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் பாருங்கள், பிசாசு வந்து உலகம் முழுவதையும் காண்பிக்கிறான். அந்த மகிமை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். அதே மாதிரி தான் உங்களுக்கும் காமிக்கும். உலகத்தை காமிக்கும், உங்கள் கஷ்டத்தை காமிக்கும், உங்கள் வீட்டு சூழ்நிலையை காமிக்கும். இப்படியெல்லாம் இருக்குது, நீ தான் உழைக்கணும், நீ தான் எல்லாம் செய்யணும். அதில் நோ டவுட், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரை பற்றிட்டு இருந்து பாருங்கள், கர்த்தரை சார்ந்து இருந்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து இருந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவது உங்களுக்கு தெரியும். ஆமென். கைகளின் பிரயாசத்தை கொண்டு நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு. இந்த பாக்கியத்தையும் நன்மையும் தர்றவர் ஆண்டவராக இயேசு மாத்திரம்தான். வேறு யாரும் தர முடியாது, உலகம் தர முடியாது. நன்மையை தரவே தராது, உலகம் நன்மையை தரவே தராது. எப்பவும் நமக்குள்ள ஒரு அதிர்ச்சி இருக்கும். எப்பவும் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்களெல்லாம் பாருங்கள், எப்போவுமே ஒரு அதிர்ச்சியில் தான் இருப்பாங்க. அதிர்ச்சினா என்னது? எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, எந்த நேரத்தில் என் வேலை போகுமோ, எந்த நேரத்தில் என் பிஸ்னஸ் கீழே விடுமோ. எஸ். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்து பாருங்கள், நல்லா ஜெபிச்சு நல்லா தெளிவாக இருந்து பாருங்கள். கர்த்தர், புரியுதா? கர்த்தருக்குள்ளே நல்ல தெளிவாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தர் பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத அப்படின்னு உங்களை கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார்னா எதுக்கும் பயப்படவே மாட்டீங்க. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அன்ஸ்டேபிள் அண்ட் ரெஸ்ட்லெஸ் இன் ஆல் ஹிஸ் வேஸ். பார்த்தீங்களா? ஆமென். ரெஸ்ட்லெஸ். இந்த வாலிப வயதில் உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ் வரக்கூடாது. ரெஸ்ட்லெஸ் வருதுனாலே என்ன அர்த்தம்? டபுள் மைண்ட், 2 மைண்ட் இருக்கு. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. 2 மைண்ட் இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே ரெஸ்ட்லெஸ் இருக்கும். ஐயோ என்ன நடக்குமோ, ஐயோ கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வருமோ, ஐயோ ரகசிய காரியத்தில் ஈடுபட்டுருக்கிறேனே, ரகசிய பாவத்தில் ஈடுபட்டுருக்கிறேனே, ரகசியமாக சில காரியத்தை செய்கிறேனே, இந்த காரியத்தை என்னால் விட முடியலையே. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன் தேவ பிள்ளை,
நமக்குள்ள ஒரு சமாதானமே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது. ஆமென். சும்மா வருவோம், நடபடமாக வருவோம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரிடத்தில் அதனுடைய 4ஆம் அதிகாரம் யாக்கோப் 4:8 அதையும் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் ஒரே வழி பாருங்கள். இருமனம் உள்ளவனாக இருந்த இளையகுமாரன் பாருங்கள், டபுள் மைண்டட் மேன். தகப்பன்ட்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, என்னுடைய ஆஸ்திகளெல்லாம் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நான் தூரதேசத்துக்கு போகிறேன், நான் வியாபாரம் பண்ண போகிறேன். தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போனான். தூரதேசத்தில் போய் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் செலவழித்தான். துன்மார்க்கமாக போனான், துன்மார்க்கமாக செலவழித்தான். டபுள் மைண்ட். ஆமென். ஆனால் பாருங்கள், பண்டிகளுக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல. ஒரு பண்டிகளை மேய்க்கும்படியாக போனான். அங்கே அந்த 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 வேலைக்கு போனான். அங்கே அந்த பண்டிகை போடுற தவிடு கூட கிடைக்கல. அந்த நேரத்தில் அவனுடைய புத்தி அவனுக்குள்ளே தெளிந்தது, புத்தி அவனுக்குள்ளே வந்தது. அவன் எழுந்து தகப்பனிடத்துக்கு போவேன்னு சொன்னான். ஸோ டபுள் மைண்டடாக நம்ம இருந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப காரியத்தில் நம்ம போக முடியாது. அங்கே தான் நீங்கள் படிச்சிங்களா, இருமனம் உள்ளவர்களே இல்லை அது இல்லை 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் யாக்கோபு. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அதுதான், நிலையற்றவனாக இருக்கிறான். எந்த காரியத்தில் போனாலும் அதில் ஜெயம் இருக்காது, நிலையற்றவனாக தான் இருக்க முடியும். ஸோ 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள். ஆமென். உங்களுக்கு இருக்கிற ஒரே எஜமான் யார் தான்? இயேசு. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ அருமையான ஆண்டவர். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை நம்பியோ, நீங்கள் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த வயசில் உங்களுக்கு ஜாஸ்தி உங்களுக்கு போராட்டம் வர்றதும் இடரல் வர்றதும் யாரால? ஃப்ரெண்டால். ஃப்ரெண்டால் சொல்கிறான். ஜாஸ்தி இடரல் வர்றதும் போராட்டம் வர்றதும். ஆமென். பார்த்தீங்களா? உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசுது. உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசு. பிரைஸ் காட். நல்ல ஃப்ரெண்டெல்லாம் இருக்குது, நல்ல ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, நான் இல்லாமலாம் சொல்லலை, சபையிலே இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் கொள்ளுங்கள், அப்போ தான் தெரியும். ஆமென். ஒரு சில பேரை நீங்கள் வெளித்தோட்டத்தை பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம், நல்லா நீங்கள் நல்லா கொஞ்சம் பேசணும். உங்கள்கிட்ட அந்த கிருபை இருக்கணும். அந்த கிருபை இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் சொல்லக்கூடாது, பெருமைக்கு சொல்லக்கூடாது. ஆமென். நம்ம விக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமாம். நீ ஒரு நாள் அதை குறித்து சாட்சி சொல்லணும், சரியா? எப்படி இருந்தான்? இன்றைக்கி பாருங்கள், சேஞ்சுது. எப்படி இது எல்லோரும் தான் படிக்கிறாங்க, எல்லோரும் தான் வேலைக்கு போகிறாங்க. எப்படி இது? எஸ், தேவனிடத்தில் சேரணும். நீங்கள் 100க்கு 100 சேர்றீங்களோ இல்லையோ, இளையகுமாரன் என்ன சொன்னான் தெரியுமா? எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். இருதயத்தில் தீர்மானம் பண்ணான். இருதயத்தில் தீர்மானம் பண்ணுங்க, நாளைக்கு ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த தீர்மானத்தில் எனக்கு ஒரு முத்திரை போடுங்க, இந்த தீர்மானத்தை நான் காக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. சொல்லுங்கள், தீர்மானத்தை காக்க எனக்கு உதவி செய்யுங்க. எஜுகேஷன் லோனோ வெஹிக்கிள் லோனோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ரொம்ப அருமையாக போய் கேட்குறீங்க, கொடுக்குறாங்க. அதுக்காக நீங்கள் கட்டுறதுக்கு பிரயாசப்படுவீங்க. மாதம் கட்டுவீங்களா இல்லையா? மாதம் கட்டலைன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவானா இல்லையா? அதுக்கு பயந்தாவது கட்டுவீங்களா இல்லையா? எஸ், அதுதான். அப்போ தேவனிடத்தில் சேர்ந்தா, தேவன் நம்மளை ஏமாற்றுகிறவரா? தேவன் நம்மளை வஞ்சிக்கிறவரா? தேவன் நம்மளை நம்பி கழுத்தறுக்கிறவரா? அல்லவே அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். அவ்வளோதான். இதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போச்சு. எழுந்து தகப்பனத்துக்கு போவேன், பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல. ஒரு எஜமானை விட்டுறேன், இந்த எஜமானை நம்பி வந்து நான் பட்ட பாடு போதும், தூக்கி வீசிடுறேன். இப்போ என்னுடைய ஒரே எஜமான் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் தகப்பனேன்னு வர்றான். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவன் தூரத்தில் வருகிறதை அவன் தகப்பன் கண்டு, இத்தனை மணிக்கு இந்த நாளில் இவன் வருவான்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவன் தூரத்தில் வருகிறதை அவன் தகப்பன் கண்டு
அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை அணைத்து கொண்டு முத்தம் செய்து, பார்த்தீங்களா, நீங்கள் தேவனிடத்தில் சேரும் பொழுது, நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமோ நீங்கள் தேவனிடத்தில் சேர்ந்துட்டாலே இன்னொன்று நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, இன்னொரு எஜமான விட்டு என்ன செஞ்சிடுறீங்க, விலகிடுறீங்க. இன்னொரு எஜமான விட்டு விலகிறீங்க. இன்னொரு எஜமான் நான் சொல்கிறேன்னா என்ன தெரியுமா, உங்களை டாமினேட் பண்ணி வைத்திருக்கிற சிச்சுவேஷன், த ஸ்பிரிட். ஆமென். ஆவி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அட்மாஸ்பியர் சிச்சுவேஷனை அருமையாக ப்ளசண்ட்டாக உங்களுக்கு கொண்டு வரும் தெரியுமா. அதுக்கேற்ற மியூசிக்லாம் இருக்குது, ப்ளசன்ட் மியூசிக். பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா அதெல்லாம்? ஆமாம், எஸ். அந்த அட்மாஸ்பியரை கொண்டு வரும், அந்த சூழ்நிலையை கொண்டு வரும். அதை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அதுக்குள்ளே நிறையா இருக்குது. எஸ், நீங்கள் நினைப்பீங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தானே. அது ஒரு டாமினேட்டிங். அது அப்படியே உங்களை கொண்டு போய் உங்களை அதில் உணர்ச்சி வசப்பட வைத்து, புரியுதா? ஆமென். எஸ், உணர்ச்சி வசப்பட வைத்து இன்னொரு எஜமான்னு சொல்லும், இந்த பாட்டு கேட்டிருக்கியா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், உடனே இவங்களுக்கு பிடிச்சிரும். அங்கே பிடிக்கும்னு சொல்லிட்டா போதும், உடனே இவங்களுக்கு வாட் இஸ் தட் அட்மாஸ்பியர், அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை, புரியுதா? அதை உருவாக்கி கொடுக்கறது தான் பிசாஸ். ஸோ நீங்கள் ஒன்றை விளக்கணும். இளையகுமாரனை யார் ஸ்பாயில் பண்ணியிருப்பா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். என்னடா இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குது உன்ட்ட, நீ என்ன எப்படி இருக்க வேண்டியவன், வெறும் கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறிய, சர்ச்சுன்னே போயிட்டுருக்குற, எங்களெல்லாம் பாரு, நாங்களும் தான் சர்ச்சுக்கு போகிறோம். எஸ், வாட் இஸ் திஸ் அட்மாஸ்பியர்? சூழ்நிலைகளை நமக்கு ஏற்றதை போல் ப்ளசண்ட்டாக உருவாக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நானும் தான் சபைக்கு போகிறேன், நானும் தான் சர்ச்சுக்கு போகிறேன் பாரு, நானும் தான், அதுக்காக இப்படியே இருந்தால் என்ன ஆகும், மைண்டு கொலாப்ஸ் ஆயிரும்பா, அப்படியே இதாகிடுவோம், அப்படியே நம்ம இதாக போய். திஸ் இஸ் டபுள் மைண்ட். இது ஒரு டபுள் மைண்ட். உங்களுக்குள்ளே இருந்தே உங்களை பிரிக்கிறது. உங்களுக்கு முதல்ல வெளியிலேருந்து வர டபுள் மைண்ட், இது உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களை பிரிக்கும். சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம். ஜபிச்சு தான் எவனும் ஜபிக்க தான் செய்கிறோம், சர்ச்சுக்கு தான் போகிறோம், இதோட என்ன? எஸ். அப்போ தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை சுத்தமாக்குங்கள். எஸ், அதான் நான் சொன்னேன். இன்வார்ட், உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாகும். உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாகும். உங்கள் இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடு காத்துக்குங்க. தன்னால் தேவன் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொண்டு பாருங்கள், உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி பாருங்கள், தேவன் உங்களிடத்தில் சேருவார். எபேசியர் 4:14 வாசிங்க. எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். பாத்தீங்களா, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, so that we are no longer children, spiritually immature. பாத்தீங்களா, இதான் குழந்தைகள், spiritually immature. அப்போ நீங்கள் இம்மெச்சூராக இருக்கும்போது, ஒரு மெச்சூராக இருக்கிற மாதிரி ஒரு ஆளுடைய ஆலோசனை, ஒரு மெச்சூராக இருக்கிற மாதிரி பிசாசு ஒரு ஆலோசனையை சொல்லும். ஏவாள்கிட்ட என்ன சொல்லுச்சு? ஏவாள் யார்? ஆடாம் ஸ்பிரிச்சுவல் மெச்சூர். ஈவ் யார்? ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூர். அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னசென்ட், ஒன்றுமே தெரியாது. பிசாசுக்கு நீங்கள் இன்னசென்டா, ஐயோ நான் எப்படி குணம் தெரியுமாங்க, நான் குழந்த மாதிரிங்க, நான் ஒன்றுனா அழுதுருவாங்க. என்னை ஈஸியாக ஏமாற்றிட்டாங்கங்க, நான் ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டேங்க. ஏவாள் மாதிரி தான் இம்மெச்சூர், ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூர். பாருங்கள், அவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த வசனம் காலில் கூட நம்ம வாஸ்தவம் நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனத்திலிருந்து படி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, சர்ப்பமானது எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? தந்திரம் உள்ளதாக இருந்தது. ஆமென். தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாத்தீங்களா? அவ ஸ்பிரிச்சுவல் இது மாதிரி ஆதாம்கிட்ட கேட்டிருக்க முடியுமா? கேட்டிருக்க முடியாது. ஆதாம் மைண்டில் க்ளீனாக இருக்கும். அது எல்லாத்தையும் புசிக்கலாம் எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ், நன்மை தீமை அறியத்தக்கது தான் புசிக்கக்கூடாது. எல்லாத்தையும் புசிக்கலாம். நீங்கள் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? பார்த்தீங்களா? ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூர். உங்ககிட்ட ஒரு காரியம் துணிகரமாக வருதுன்னா நீங்கள் மெச்சூர் இல்லைன்னு தெரிஞ்சு தான் வரும். நீங்கள் இருமனமாக இருக்கீங்கிறது தெரிஞ்சு தான் வரும். நீங்கள் இம்மெச்சூராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சு தான் வரும். நீங்கள் மெச்சூராக இருந்தீங்கன்னா நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்பீங்கன்னு தெரியும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகள் மெச்சூர். இதான் உண்மை. அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பார்கள், உலகத்துக்கு எதிர்த்து நிற்பார்கள். அப்போ அதை மீண்டும் படிங்க, அந்த வசனத்தை. எபேசியர் 4:14 படிங்க. எபேசியர் 4:14. எஸ், நாம் இனி குழந்தைகளாக இராமல். ஆமென். எஸ், குழந்தைகள்ங்கிறது எது? குழந்தைகள் கிடையாது. நீங்கள் உங்களை நம்ம சர்ச்சுக்கு வர யாக்கேல் மாதிரிலாம் நீங்கள் குழந்தைகள் கிடையாது இல்லையா? நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள். ஆனால் அந்த வாலிபர்களில் பிசாசு சில பேரை எப்படி நினைக்குது? இது குழந்தை, இது என்னது? குழந்தை. இதை ஒரு பிஸ்கெட்டை காமிச்சே ஏமாத்திடலாம். குழந்தைகளை எப்படி காட்டி ஏமாத்துறாங்க சொல்லுங்கள்? சாக்லேட், பிஸ்கெட். எஸ், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பாப்பா ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்களே. கரெக்டாக கரெக்ட். பிகாஸ் யூ இம்மெச்சூர். அங்கே தான் அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இனி எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளே பாருங்கள். இப்போல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வர்ற குழந்தைகள்லாம் நீங்கள் ஒரு வாட்டி அந்த குழந்தைய பிடிச்சி கிள்ளிருங்கண்ணே, அடுத்த வாட்டி நீங்கள் கூப்பிடுங்க, வராது. அது மெச்சூர். அது மெச்சூராக இருக்குது. அடுத்த வாட்டி நீங்கள் கூப்பிடுங்க, உங்களை பார்த்து முறைக்கும், வராது. அந்த அளவுக்கு இப்போல்லாம் மெச்சூராக இருக்குது. நம்ம எப்படி இருக்கக்கூடாது? அடிபட்டு 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 நம்மளை ஒரு வழி ஆக்கி பிசாசு. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களால் தங்களோட ஜீவனை விட்டுருக்காங்க தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? நண்பருங்கிற போர்வையில் ஜீவனை எடுத்த பிசாசுகளாக இருக்குது. இது காலகாலமாக இருக்குது தேவ பிள்ளையே, காலகாலமாக இருக்குது. சும்மா இல்லை, நான் சொல்லலை. ஸோ நீங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, சரியா? குழந்தைகள்ங்கிற இடத்துல இங்கே என்ன போட்டிருக்கு இங்கிலீஷில்? இம்மெச்சூராக இருக்காதீங்க. அதுக்கு தான் உங்களை படிக்க வச்சுருக்குறாங்க. அதுக்கு தான் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கிறீங்க. ஒரு அரியர் வந்தால் கூட அதெல்லாம் எதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு, அதுக்காக எவ்வளோ அழுது, எவ்வளோ பிரயாசப்பட்டு அதை முடித்து. இப்போ நம்ம சபையிலலாம் பார்க்குறீங்கல்ல, சாட்சி சொல்லும் போதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, எல்லோரும் என்னையை ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, எல்லோரும் என்னையை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, அப்படி சொன்னவங்களாம் இருக்காங்கல்ல. இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு க்ளோஸ் சர்க்கிளே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அப்படி நம்மளை ஒரு இம்மெச்சூராக நினைக்கிறாங்க. அது என்னது? அது நம்ம வழி நமக்கு தான் தெரியும். நம்ம எதுக்காக அழுதுறோம், எப்படி புலம்புறோங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ ஒரே வழி, தேவனிடத்தில் சேருங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர்கிட்ட உங்கள் காரியத்தெல்லாம் சொல்லுங்கள். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எல்லா பாரமும் அவருக்கு தெரியும், எல்லா நிந்தையும் தெரியும், எல்லா ஏமாற்றுதலும் தெரியும், எல்லா காயப்படுத்துதலும் தெரியும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க, he knows well. ஆமென், நல்லா தெரியும் அவருக்கு. ஆமென். ஸோ த டபுள் மைண்ட்னஸ். ஆண்டவரே கேளுங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு நிலைவரமான ஆவி வேணும், எனக்கு ஒரே மனம் வேணாம்ப்பா, ஒரே மனம் வேணும். நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கர்த்தர் ஒருவரே அதில் உங்களை நடத்துவார். டர்ன் லெஃப்ட், டர்ன் ரைட், கோ ஸ்ட்ரைட், சிட், ஸ்டாண்ட். எஸ், அருமையாக நடத்துவார்.
இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நடத்தினார்? அருமையாக நடத்தினார், அருமையாக நடத்தினார். அப்பப்போ அந்த டபுள் மைண்டு வருது. என்ன சொல்கிறாங்க? எகிப்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆமென் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் கர்த்தர் எப்படி நடத்தினார்? அவங்க கூட அவங்கள தேவன் நடத்தும் போது 40 வருஷம் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் பழசாகலை, பாதரட்சை பழசாகலை. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு தேவன், எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். ஆமென். உங்களுக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிங்க. வார்னிங் அகெயின்ஸ்ட் வேர்ல்ட்லினஸ். எஸ், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளில். இந்த உலகம் ஒரு மாயை, நல்லா தெரிஞ்சுக்குது. இந்த உலகத்தை நம்பி ஏமாந்தவங்க அநேகர், எத்தனையோ பேர். ஆமென். ஸோ அந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 ஃபார்முலா இருக்கு. பிசாசுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சது இந்த 3 ஃபார்முலா தான். என்னதெல்லாம்? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின். இந்த 3 ஃபார்முலாவில் தான் ஆதாம் ஏவாளையே ஏதேன் தோட்டத்தில் அவுட் பண்ணான். அதே 3 ஃபார்முலாவோடு தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் டெம்ப்ட் பண்ணும்படி இதே 3 ஃபார்முலா தான். இன்றைக்கும் உங்கள் இடத்துலையும் இந்த 3 ஃபார்முலாவோட தான் வருவான். வேறு அவனுக்கு தெரியாது. வேறு எல்லாமே அதான் சொல்கிறான் பார்த்தீங்களா? சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகத்தில் பாருங்கள், எங்கிருந்து வருகிறாய்? உலகம் முழுவதும் சுற்றி தெரிஞ்சு வருகிறேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றேன், எல்லா இடத்துல எனக்கு ஏஜென்ட் இருக்குது, எல்லா இடத்துல எனக்கு ஆள் இருக்குது, எங்கேயும் நான் போக முடியும். புரியுதா? யார் வீட்டுக்குள்ளே என்னால் நுழைய முடியும். புரியுதா? ஆமாம், யார் வீட்டுக்குள்ளே என்னால் நுழைய முடியும். இப்போல்லாம் ஈஸியாக நுழைஞ்சிடுது, நெட்டு மூலியமாக நுழைஞ்சிடுது. நெட்டு மூலியமாக நுழைஞ்சிருதா இல்லையா? ரிமோட் உங்கள் கையில் இருக்க, அதுக்குள்ளே இருக்குது. உங்கள் கைக்கு வந்துடுச்சு, உங்கள் கையிலே வந்துடுச்சு. ஆமாம், நீங்கள் அதை எப்படி வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம், எவ்வளோ அருமையாக உங்கள் கையில் வந்து அடங்கியிருக்கு பாருங்கள். பிரைஸ் காட். அப்போது அடுத்த வசனம் சீக்கிரம் வாசிங்க. 17. உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:2 வாசிங்க. ஜோமன் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஆமென். And be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. Hallelujah. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். இந்த பிரபஞ்சம் ஒரு எஜமான் கரத்தில் இருக்கிறது. பிசாஸ், the devil, அவன் தான் the master. ஆமென். Hallelujah. இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, ஆமென், ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. அந்த வேஷத்தை தரிக்கிறதுக்கு தான் பிசாசு இன்னைக்கு பாருங்கள், அந்நிய வஸ்திரம், அந்த வஸ்திரம், அந்நிய ஃபுட்டு எல்லாம் இங்கே வந்துடுச்சு. அவங்க இட்டாலியில் பிஸா சாப்பிட்றாங்கன்னா நம்மளும் பிஸா அந்த கண்ட்ரி சுச்சுவேஷனுக்கு அதுக்கேற்ற மாதிரி உள்ள தயாரிக்கப்பட்ட உணவு அவன் சாப்பிட்றான்னு நம்மளும் சாப்பிட்றோம். நமக்கு அதில் சும்மா அதுதான் சொல்கிறேன், வேஷம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்ல, நான் சாப்பிட்றது தப்பு இல்லை, வாயில் வெளியே போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும், இது வேஷம்.
அட்லீஸ்ட் அதையாவது நீங்கள் தெரியணும். இது என்னது? வேஷம். இந்த ட்ரெஸ் என்னது? வேஷம். இது வேஷம் போட வைக்கிது நம்மளைய. இந்த வேஷத்தை நம்ம போட்டால் நம்ம ரொம்ப எப்படி காட்டும்? ஒரு ப்ரைடாக காட்டும், ஒரு ப்ரௌடாக காட்டும். இந்த உலகத்துக்கு ஒத்தது மாதிரியே என்னை கொண்டு போகும். பாருங்கள், இந்த ஃபேன்சி ஷோலெலாம் போகிறாங்களா பார்த்தீங்களா? ஃபேன்சி ஃபைட் எதாவது சொல்கிறாங்க, என்னது அது? அதிலெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா? ஆமேன். அவங்களோட வாழ்க்கையை கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாராவது தெரியுமா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு? அன்னைக்கு நல்ல ராணி மாதிரி முடிசூட்டி இருப்பாங்க. கொஞ்ச நாளில் பாருங்கள் அவங்க வாழ்க்கை. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. விடாது அந்த ஸ்பிரிட் அவங்கள ஒரு வழி பண்ணாமல் விடாது. எஸ், ஆமேன். ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து என்ன சித்தம்? ஜெபம் பண்ணுவோம், முழந்தாள் படிடும். என்னை குறித்து என்ன நோக்கம்ப்பா? என்னை குறித்து என்ன நோக்கம்? ஆண்டவரே, என்னை யாரும் ஆளுகை செய்யக்கூடாது. 2 எஜமான்களை என்னை ஆளுகை செய்யக்கூடாது. நீர் ஒருவர் தான் எனக்கு எஜமான். நீர் ஒருவர் தான் எனக்கு ராஜா. நீர் ஒருவர் தான் பரலோகத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர். நீர் ஒருவர் தான் எனக்கு பாபத்துக்காக இந்த பூமியில் என் பாப சாபங்களுக்காக மரித்து இன்றைக்கும் என்னை உம்முடைய மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர். நீர் தான் என்னை ஆளுகை செய்யணப்பா. வேறு எந்த காரியமோ உலகத்தில் உண்டானவைகளோ ஆமென் அநித்தியமான காரியங்களோ என்னை ஆளுகை செய்யவே கூடாது. இன்றைக்கி கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு புறப்பட்டு செல்ல உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, இந்த வாரத்தில் விசேஷமான நன்மை, விசேஷமான கிருபை, விசேஷமான ஞானம், விசேஷமான வழி நடத்துதல் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நீ தந்து பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழியில் நீ நடத்த ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடு.